என்னது ருத்துராஜ் கேப்டன்சி வரலன்னு சஞ்சு சாம்சன் கேப்டன்சி கொடுக்க போறாங்களா? இப்ப சிஎஸ்கேவோட டவுன்ஃபாலுக்கு ருத்துராஜோட புவரான கேப்டன்சி தான் காரணம். அவருக்கு கேப்டன்சியே வரல, சீக்கிரமா சஞ்சுக்கு மாத்தணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே ருத்துராஜ் கேப்டன்சில தப்பு பண்றாரான்னு கேட்டீங்கன்னா பண்றாரு தான். அவரு ஃபீல்டுல ரொம்பவுமே பிரஷரா இருக்காரு, முக்கியமா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யோசிக்கிறாரு. நேத்து மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா 5 பவுலர்ஸ் மட்டுமே வச்சு போட்டாரு. 6வது பவுலர் பிரசாந்த் வீருக்கு 1 ஓவர் கூட கொடுக்கல. எல்லா பவுலர்ஸுமே அடி வாங்கும் போது அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து சான்ஸ் எடுத்து பார்த்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இம்பாக்ட் சப்ல ராகுல் ஷாருக்கு பதிலா அகில் ஹுசைன் ஓவர்டனை கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில தப்பு பண்ணாருதான். அதுக்கு நீ இவருக்கு கேப்டன்சியே பண்ண தெரியல, இவரோட கேப்டன்சியால தான் நம்ம தோத்தோங்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. சும்மா ஒண்ணு தூக்கி கொடுத்தல கேப்டன்சிய. இந்தியாக்காக ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேப்டனா மகாராஷ்டிராக்காக நல்லாவே பண்ணிருக்காரு. என்ன கேட்டா ருத்து தான் ஃபுல் சீசன் கேப்டன் பண்ணணும். இது அவரோட ஒரு சான்ஸ், கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ருத்துராஜ் கேப்டனா இருக்கணுமா இல்ல சஞ்சு சாம்சன் கேப்டன்சியை கொடுக்கணுமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு உண்மையாவே ருத்துவை பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.